பெண் நண்பருடன் எனது முதல் அனுபவம். எல்லோரும் வணக்கம். மதுரையை சேர்ந்த மார்ட்டின். நான் தற்போது டெல்லியில் குடியேறிவிட்டேன். தகவல் தொழில்நுட்ப நிபுணராக வேலை பார்த்து வருகிறேன். நான் நீண்ட நாள் முதல் இந்த சேனலில் கதைகள் கேட்டு வருகிறேன். நானும் என் கதையை பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது கதைக்கு வருகிறேன். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தேன். உள்ளூர் அரசு பள்ளியில் படித்தேன். பார்த்தவுடன் கவரும் அழகில்லை நான். உண்மை என்னவென்றால் நான் பெண்களுடன் பேசவே பயந்தேன். இன்று வரை எந்த ஒரு பெண்ணுடனும் உரையாடலைத் தொடங்க நான் கொஞ்சம் தயங்குவேன். ஸ்கூலில் இயற்பியல் கணினி அறிவியலை எனது பிரதான பாடமாக தேர்ந்தெடுத்தேன். கணிதம் மற்றும் இயற்பியலுக்காக கூடுதல் படிக்க ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்தேன். ரேகாவை அங்கே சந்தித்தேன். அவள் சுறுசுறுப்பானவள், சுருள் முடி மற்றும் முழு நேரமும் கண்ணாடியுடன் அழகாக இருந்தாள். சிறிது சிறிதாக பேசி நாங்கள் நண்பர்களாகிவிட்டோம். நாளடைவில் எங்கள் நட்பு இன்னும் வலுவாக ஆனது. எங்களுக்கிடையில் எதையும் பேசும் அளவு நெருக்கம் அதிகரித்தது. தினமும் இரவில் போனில் பேசி வந்தோம். சில சமயங்களில் எல்லை மீறி பேசத் தொடங்கினோம். நாங்கள் ஒருவரை ஒருவருக்கு விளையாடிக் கொள்வோம். சில நேரங்களில் என் கை அவள் மேல் படும், ஆனால் கண்டு கொள்ள மாட்டாள். ஆனால் முழுமையாக விளையாடியது இல்லை. நாங்கள் பள்ளி கல்லூரி வாழ்க்கையை முடித்துவிட்டு தொழில் வாழ்க்கைக்கு சென்றோம். அவள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க, நான் தொடக்கத்தில் ஒரு பயிற்சியாளராக என் வேலையைத் தொடங்கினேன். ஒரு வருடம் கழித்து அவள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சென்று விட்டாள். அவளுடைய பெற்றோர் அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். ஒரு பையனை தேர்வு செய்து திருமணமும் செய்து வைத்தனர். அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளது திருமணத்திற்குப் பிறகு நாங்கள் பேசுவதை குறைத்து கொண்டோம். நாங்கள் மாதத்திற்கு 1 அல்லது 2 முறை முகப்புத்தகம் வழியாக தொடர்பு கொண்டு வந்தோம். அவளது கணவர் ஒரு தனியார் வங்கியில் பணிபுரிந்து வந்தார். அவளுக்கு திருமணமாகி 1 வருடம் கழித்து அவள் என்னை அழைத்தாள். நாங்கள் வழக்கம்போல் எங்கள் பேச்சைத் தொடங்கினோம். ஆனால் பேச்சு நீண்டது. அவள் ஏதோ சொல்ல விரும்புகிறாள் என்று புரிந்தது. ஏதோ தவறு இருப்பதாக நான் உணர்ந்தேன். என்ன, உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டேன். நான் இதை கேட்டபின் அவள் அழ ஆரம்பித்தாள். நான் சமாதானம் செய்தேன். அவள் சொன்னாள், கணவருக்கு விரைப்புத்தன்மை இல்லை என்றும் திருமணமாகி 1 வருடமான பிறகும் விளையாடாமல் இருப்பதாக சொன்னாள். நான் ஒரு மருத்துவரிடம் ஆலோசனைக்கு செல்ல சொன்னேன். அவள் கணவருக்கு ஏறக்குறைய 33 வயது. அவளுக்கு வயது 23 தான். மருத்துவர் அவருக்கு சில மருந்துகளையும் சில பயிற்சிகளுக்கும் பரிந்துரை செய்துள்ளார். இந்த நேரத்தில் நான் ஊதிய உயர்வுடன் பணிமாற்றம் பெற்று பெங்களூருக்கு சென்றேன். நீண்ட மாதங்களுக்குப் பிறகு அவளது கணவருக்கும் பெங்களூருக்கு பணிமாற்றமானது. அவள் கணவருடன் வந்தாள். நான் 1 BHKயில் தங்கியிருந்தேன். அவர்கள் 2 BHKயில் அவரது அலுவலகத்திற்கு அருகில் தங்கியிருந்தனர். அவளது மாமியார் மற்றும் குடும்பத்தினரிடம் குழந்தைக்கான எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. இதனால் அவள் அழுத்தத்திற்கு உள்ளானாள். விளையாடாமல் இருப்பதற்கு காரணம் அவள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஒரு வார இறுதியில் நான் அவர்களின் குடியிருப்பிற்கு சென்றேன். அவள் கணவர் அங்கு இல்லை. எனவே நானும் ரேகாவும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அவள் இப்போது பிளேயர் இல்லை என்று சொன்னாள். அவளது கணவரால் சிகிச்சையின் பின்னர் விளையாட முடிந்தது. ஆனால் அவரது ஆட்டம் தரம் குறைவாக உள்ளது. அதனால் அவரால் எனக்கு ஈடு கொடுக்க முடியாது என்று சொன்னாள். நாங்கள் பேசிக்கொண்டிருக்க மாலை ஆகிவிட்டது. மாலையில் அவள் கணவர் திரும்பி வந்தார். அவர்கள் திருமணத்தில் என்னை சந்தித்தால் அவருக்கு அடையாளம் தெரிந்தது. அவருடன் நான் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். ரேகா உணவு தயாரிக்க சென்று விட்டாள். அவர் சொன்னார், நான் வேலை பயிற்சிக்கு 3 நாள் வெளியூர் செல்ல வேண்டும். அதுவும் நாளையே கிளம்ப வேண்டும். நீங்கள் என் மனைவிக்கு துணையாக அவளுடன் தங்கிக் கொள்ள முடியுமா என்றார். நான் சிறிய சிந்தனைக்குப் பின் சரி என்றேன். பின் ரேகா கையால் சமைத்த அருமையான உணவை உண்டுவிட்டு கிளம்ப தயாரானேன். அவர் நாளை காலை 7 மணிக்கு என்னை ஸ்டேஷன்ல விட்டு விடுங்கள் என்றார். நான் சரி என்று சொல்லி கிளம்பினேன். அடுத்த நாள் 3 நாட்களுக்கு தேவையான துணிகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு சென்றேன். நான் என் பையை அங்கேயே விட்டுவிட்டு நாங்கள் மூவரும் ரயில் நிலையத்திற்கு சென்றோம். ஸ்டேஷன் 15 நிமிட தொலைவில் இருந்தது.
அவர் தனது ரயிலில் ஏறிய பிறகு நானும் ரேகாவும் மீண்டும் அவர்கள் குடியிருப்பிற்கு செல்ல ஆரம்பித்தோம். திரும்பி வரும் வழியில் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு அவளுடன் தங்கும்படி அவள் என்னிடம் கேட்டாள். சரி என்றேன். அடுக்குமாடி குடியிருப்பை அடைந்த பிறகு அவள் காலை உணவை தயாரிக்க சென்றாள். உணவு தயாரிக்க அவளுக்கு சிறிய உதவிகளை செய்து கொடுத்தேன். பின் அவள் உணவு பரிமாற நாங்கள் ஒன்றாக சாப்பிட்டோம். பிறகு அப்படியே பேசிக் கொண்டிருந்தோம். 12 மணி அளவில் நாங்கள் சுற்றி பார்க்க கிளம்பினோம். திரும்பி வரும் வழியில் அவள் என்னிடம் ஒரு கவர்மெண்ட் குளிர்பானம் வாங்கி கொடுக்க முடியுமா என்றாள். நான், என்ன இது புது பழக்கம்? அவள், இல்லை, இன்றுதான் முதல் முறை, உன்னை பார்த்த மகிழ்ச்சியில் என்றாள். நான், அவ்வப்போது கவர்மெண்ட் குளிர்பானம் குடிப்பது வழக்கம். நான் சென்று 3 ஸ்டெராங் குளிர்பானம் வாங்கினேன். நாங்கள் திரும்பி 4 மணிக்கு அபார்ட்மெண்ட் வந்தோம். அவள் பாட்டிலை பிரிட்ஜில் வைத்தாள். இருவரும் பசியுடன் இருந்தோம். அவள் எதுவும் சமைக்கவில்லை. எனவே அவள் என் தொலைபேசியை எடுத்து சில வட இந்திய உணவுகளை ஆர்டர் செய்தாள். பின்னர் அவள் குளிக்க அவள் அறைக்குச் சென்றாள். நானும் குளிக்க எனக்கு கொடுத்த அறைக்குச் சென்றேன். நான் குளித்து திரும்பி வந்தபோது அழைப்பு மணி அடித்தது. கதவை திறந்தேன். ஆர்டர் செய்த உணவு வந்திருந்தது. நான் அதை பெற்றுக்கொண்டேன். அவள் இப்போது குளித்துவிட்டு வந்தாள். அவள் வெளிர் மஞ்சள் நிற லெகிங்ஸ் மற்றும் கருப்பு நிற டி-ஷர்ட் அணிந்திருந்தாள். நாங்கள் ஒன்றாக அமர்ந்து ஆர்டர் செய்த உணவை உட்கொண்டோம். அவள் மீதமுள்ள உணவை எடுத்து குளிர்சாதன பெட்டியில் வைத்தாள். பின்னர் நாங்கள் பால்கனிக்கு சென்றோம். நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சூரியன் மறையும் வரை அங்கேயே பேசிக் கொண்டிருந்தோம். சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு நாங்கள் மீண்டும் சாப்பாட்டறைக்கு வந்தோம். அவள் குளிர்சாதன பெட்டியிலிருந்து 2 பாட்டிலை எடுத்து வந்தாள். நாங்கள் பால்கனிக்கு சென்று அங்கேயே அமர்ந்தோம். அவள் பாட்டிலை என்னிடம் கொடுத்தாள். நான் அதை என் பற்களால் திறந்து அவளிடம் திருப்பிக் கொடுத்தேன். நானும் என் பாட்டிலை திறந்தேன். அவள் பாட்டிலை உயர்த்தி சியஸ் என்றாள். அவள் மெதுவாக குடிக்க ஆரம்பித்தாள். நானும் அவள் குடிப்பது போலவே மெதுவாக குடித்தேன். பல கதைகள் பேசிக்கொண்டே குடித்தோம். அவள் சொன்னாள், நீ என்னோட விளையாடியிருந்தாள் நன்றாக இருக்கும் என்று. எனக்கு ஒரு வார்த்தையில் குழப்பமும் ஆச்சரியமும் தெரிந்தது. சிறிது நேரத்திலே அவள் இவ்வாறு பேசுவதை நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. நான் அன்று கண்டிப்பாக விளையாட வேண்டும் என்று முடிவெடுத்தேன். கதையின் சுவாரஸ்யமான பகுதியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள்.